Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு கீரை சமையல் தாங்க. கீரை செய்யறது அவ்வளவு பெரிய கஷ்டமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், கீரை ரொம்ப ஈஸி தானங்க, அதில் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்களும் தெரியாத சில விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீரையோட சத்து மாறாம, சுவை குறையாம, அதனோட கலரும் மாறாம, கலர்ஃபுல்லா ஒரு சத்தான கீரை சமையல் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த கீரை சமையல் செய்யறதுக்கு ஒரு பிரஷர் பேன் எடுத்திருக்கேன். அந்த பிரஷர் பேன்ல நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போறோம். இன்னைக்கு நான் சேர்த்திருக்க தண்ணியோட அளவு 1/2 லிட்டர். இந்த 1/2 லிட்டர் அளவுள்ள தண்ணியில சிறுபருப்பு சேர்க்க போகிறேன். பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பு 200 கிராம் அளவு எடுத்து 3 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஈர்த்து சேர்த்துருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய பல்லாக இருந்ததுன்னா 2 சேர்த்தா போதும். ஒரு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் இருக்க பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் அதையும் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. அதற்கு அடுத்தது ஒரு சின்ன உருண்டை பெருங்காயத்துண்டு. இந்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கை 4 கட் பண்ணால் எந்த சைஸ் வருமோ அந்த சைஸில் இருக்கிற பெருங்காயத்துண்டு. நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்க்கும் பொழுதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இது போல் இது எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம இன்னைக்கு 1 கட்டு அளவுள்ள கீரை சேர்க்க போகிறோம். 1 கட்டு அப்படிங்கிறது ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கட்டு. இது போல் நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நம்ம மூடணும். ஏன்னா எப்பொழுதுமே ப்ரெஷர் பேனில் நீங்கள் பொருளை சேர்த்துட்டு அது கொதி வந்த பிறகு மூடியில் கேஸ்கட் போட்டுட்டு அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு இது போல் மூடி போட்டு மூடிடுங்க. இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வெயிட் போடணும். நான் இந்த குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு விசில் தான் இன்றைக்கி கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாகவோ இல்லை ப்ரெஷர் ஏற்றிட்டு ஆஃப் பண்ணுறதோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது போல் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கணும். தண்ணி தனியாக பருப்பு தனியாக இருக்கக்கூடாது. கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது கரெக்டாக மசியணும். இந்த 1/2 லிட்டர் அளவுள்ள தண்ணி 200 கிராம் பாசி பருப்புக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இதோ பாருங்கள். இப்போ இதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரை சேர்க்குறேன். இது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை. சிறுகீரை இப்போது விற்கிற விலைவாசி, அதாவது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த சமயத்தில் ரொம்ப கிராமமும் இல்லை சிட்டியும் இல்லாத ஒரு இடத்துல 30 ரூபாய் அப்படின்னு ஒரு கட்டு விற்பாங்க. அந்த அளவுள்ள கீரை தான் இது. நம்மளோட 5 விரல் சேர்த்து பிடிக்கும் பொழுது அது அந்த அளவு தான் இருக்கும். அந்த கட்டு ரொம்ப பெரிய கட்டுலாம் இல்லை. அந்த அளவுள்ள கீரைக்கு தான் நான் அளவுகள் சொல்லிகிட்ருக்கேன். அந்த சிறுகீரையை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருந்த பிறகு பொடி பொடியாக கட் பண்ணி இதில் எடுத்து சேர்த்துறோம். பருப்பில் தண்ணி ரொம்பவே குறைவாக இருக்குது. அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுள்ள கீரை நமக்கு ஓரளவு இலகலாக கூட்டு பதத்தில் கிடைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ml அளவுள்ள தண்ணி சேர்த்திங்கன்னா இது போல் நமக்கு கிடைக்கும். கீரையை பருப்பில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கலந்து விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரும். கலரும் மாறாமல் இருக்கும். கீரையை போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கீழே இருக்க கீரையெல்லாம் நல்லா வெந்துடும். மேலே வேகாமல் இருக்கும். கலரும் கீழே கருத்து போயிடும். இது போல் கீரை நல்லா சுருங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட குறைவாகவே சேர்த்துக்கலாம். இது போல் கலந்து விடும் பொழுது 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கீரை நல்லாவே வெந்துடும். இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று நோட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீரையை சேர்த்த பிறகு எந்த காரணத்தை கொண்டும் தட்டு போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது. கீரையை வேக வைக்கும் பொழுது அதுலேருந்து வர ஆவி வெளியே போயிடணும். நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா கலரும் மாறிடும். அது அப்படியே அவிஞ்சு போன மாதிரி ஒரு கலரில் மாறிடும். அதனால கீரையை இது போல் ஓப்பனாக மிதமான தீயில வச்சு வேக வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.
மிதமான தீயில நீங்கள் வச்சு வேக வைக்கும் பொழுது கீரையோட சத்துக்கள் குறையாமலும் கலர் மாறாமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை 2-3 முறை அதுக்கும் மேலேயும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க. கீரையில் நிறைய மண் இருந்ததுன்னா நம்ம கூடுதலாக அலசறதுக்கு தேவைப்படும். அதனால 2-3 முறைக்கு மேற்பட்டு நீங்கள் அலசுகிற மாதிரி இருந்தாலும் அலசிட்டு அதற்கு பிறகு ஒரு அரை கைப்பிடி அளவுள்ள கல்லுப்பு அந்த தண்ணியில் சேர்த்து இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துங்க. இதே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்துலேருந்து கீரை கிடைக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரியே இந்த கீரை ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் விளைஞ்சி வருது அப்படின்னா நீங்கள் உப்பு தண்ணி சேர்த்து அலசணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு தெரியாத இடத்துலேருந்து இந்த கீரை வருது, எங்கெங்கோ கீழெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் கெமிக்கல்ஸும் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அந்த கீரையோட சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி சமைச்சாதான் கீரையோட சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிம்பிளான கீரை கூட்டுக்கு ஏன் இப்படி வளவலன்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்காக நம்ம சொல்லலை, தெரியாதவங்களும் இருக்காங்க. அப்படி தெரியாதவங்க புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கு இதில் இருக்க நெளிவு சுழிவு எல்லாமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த கீரை பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நீங்கள் வாங்குகிற கீரை நல்லா எலசான கீரையாக பார்த்து வாங்குங்க. கீரை ஒன்ஸ் அந்த பாத்திரத்தில் வெந்துருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண உடனேயே அதை வேறொரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணாதான் கீரையோட கலர் மேலும் அப்படியே கலர் மாறி கருகி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வேறு எந்த எண்ணெயில் வேணாலுமே தாளிச்சுக்கலாம். எண்ணெயோட அளவு உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அது சூடேறின பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு சீரகம் இதில் தாளிச்சிருக்கேன். தீ மிதமாக இருக்கட்டும். அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகுக்கு ஒரு 2 சிட்டிகை அளவில் சீரகம் சேர்த்துட்டு பூண்டு பற்கள் 2-3 இடித்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாவை இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கிள்ளி சேர்க்கும்போது விதைகளை எடுத்துகிட்டு சேர்த்துருங்க. முழுசாக குண்டு குண்டாக சேர்க்குற மாதிரி இருந்தால் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு சேருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை எடுத்து கீரையில் நம்ம சேர்த்துடலாம். உப்பு உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது போல் ஒரு மெத்தடில் கீரை சமைச்சு நீங்கள் சாப்பிடும்பொழுது அதனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கலரும் மாறாமல் இருக்கும். கீரை அப்படிங்கிறது அவசியமாக நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு சமையல் தான். கீரையை அதிக அளவில் நம்ம சேர்த்துக்கும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா கீரை சாப்பிட்றத விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு மெத்தடில் நீங்கள் கீரை சமைச்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தில் இந்த கீரையை போட்டும் சாப்பிடலாம். அப்படி போட்டு சாப்பிடும்பொழுது நெய் விட்டு சாப்பிடும்பொழுது இன்னுமே மணமாக இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். சாதத்தில் கீரை போட்டு சாப்பிட விருப்பப்படாதவங்க இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாங்க. இந்த சிறுகீரையை இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வெளியில் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தைங்களோட ஹெல்த்து அம்மா கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்பாவும் நிறைய வீட்டில் சமைக்கிறாங்க. இருந்தாலும் மெயினாக எல்லா வீடுகள்லேயும் அம்மா தான் சமைப்பாங்க. அப்படி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து குழந்தைங்களுக்காக வேலையை விட்டுட்டு இருக்கக்கூடிய அம்மாக்கள் கீரை சமைக்கிறாங்க. அப்படி சமைக்கிற அந்த கீரையை சத்தாக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ப்ராப்பராக நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த சத்துக்கள் வீணாகாமல் உங்களோட குழந்தைங்களுக்கு போய் சேரும். நம்ம இது போல் நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எல்லாம் உணவில் சேர்த்துக்கும் பொழுது குழந்தைகளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையில் விற்கக்கூடிய பொருட்கள் வாங்குறத தவிர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் செலவானாலும் பரவாயில்லைன்னு இது போல் ஒரு நல்ல கீரையை நல்ல மெத்தடில் சமைச்சு உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.